நீங்கள் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய பொறுமையை கடைபிடிக்கிறவர்கள். நீங்க இனிய நாவுள்ளவர்கள். ஆமென். இவை இரண்டும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாய் இந்த நாள் மாற துவங்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பை நொறுக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிரபுவை சம்மதிக்க பண்ண நமக்குள்ளே ஒரு பொறுமை மிக அவசியம். பொறுமையுடன் காத்திருக்கும் உங்களுக்காக நம்முடைய பிரபுவாகிய கிறிஸ்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களை ஆச்சரியமான வாழ்க்கை வாழ வழி திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. நீங்கள் நீடிய பொறுமையை கடைபிடிக்கிறதுனாலே நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, துவண்டு போனவர்கள் அல்ல. நீடிய பொறுமையை கடைபிடிக்கிற நீங்கள் ஜெயத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் வைத்திருக்கிற பரலோக பொக்கிஷத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள். மறந்து போக வேண்டாம். நீடிய பொறுமை உங்களுக்கு மிகுந்த அலங்காரமான ஆவிக்குரிய ஜொலிக்கும் வாழ்க்கையை கொண்டு வர போகிறது. நீடிய பொறுமை உங்களுக்கு மிகவும் உன்னதமான உயர்ந்த பிரகாசமுள்ள நட்சத்திரத்தை போன்ற மின்னி திளங்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டு வரப்போகிறது. இரண்டாவது, இனிய நாவு எலும்பை நொறுக்கும். உங்கள் வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தினால் சாரமேறி இருந்தால், வீரியம் ஏறி இருந்தால் எலும்புகள் நொறுங்கும். எந்த எலும்புகள் இடைஞ்சலாய் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த எலும்பை நொறுக்குவதற்கு இனிய விசுவாச வார்த்தையை உபயோகிங்கள். அங்கே கடன் பிரச்சனை என்ற எலும்பு நொறுங்குவதை காண்பீர்கள். சூன்ய மந்திரம் என்ற எலும்புகள் நொறுங்குவதை காண்பீர்கள். ஏன்? ஆரோக்கியம் இல்லாத எலும்புகள் ஆரோக்கியம் அடைவதை காண்பீர்கள். இந்த நாள் நீடிய பொறுமையுடன் இனிய சொற்களோடு வாழ துவங்கும் நாளாக அமைந்திருக்கிறது. ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையில இனிய சொற்களோடும் நீடிய பொறுமையோடும் ஒன்றை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற மக்களுக்கு தேவன் அருளுகிற உன்னத ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.